கடலைப்பருப்பை வச்சு சூப்பராக ஒரு சுசியம் தாங்க செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 hour ஊற விட்டுக்கலாங்க. இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து குக்கரில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சு எடுத்த கடலைப்பருப்பை நல்லா மேஷ் பண்ணியுமே எடுத்துக்கலாங்க. கடலைப்பருப்பு நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறமா இது கூடவே ஒரு பவுல் துருவின தேங்காவை ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவருக்காக 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரையை டேரெக்டாகவே இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. தூசி மண் இருக்கும் அப்படின்றதுக்காக நான் அதை லைட்டாக வெந்நில ஹீட் பண்ணி ஃபில்டர் பண்ணி அதை தான் இது கூட ஆட் பண்ணியிருக்கிறேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது ஃபஸ்ட் இது லிக்யூட் மாதிரி தான் இருக்கும். 2 நிமிஷம் அடுப்பில் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு இது ட்ரை ஆக ஆரம்பிச்சிருங்க. இது நல்லா சூடாறினதுக்கு அப்புறமா இதை பால் ஷேப்பில் பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த பாலை டிக் பண்ணி போடுறதுக்கு வெளியே உள்ள ஒரு மாவு ரெடி பண்ணணுங்க. அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். 1 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது தோசை மாவு பதத்துக்கு வர்றது வரைக்குமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கடாயிலே தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பாலை மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மைதா மாவில் டிக் பண்ணி சூடான எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான சுசியம் ரெடி ஆயிருங்க. ரெடியான சுசியத்தை சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு சுசியம் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.